நாயகி மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியும் வடக்கு கிழக்கு இணைந்த உபதலைவியுமாக இருக்கிறேன். எதிர்வரும் 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வழமை போல சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினம் ஒவ்வொரு வடக்கிலேயும் கிழக்கிலேயும் செய்கிறோம். நாங்கள் பேரணிகளாக இம்முறை அதை ஒரு மாநாடாக செய்கிறதுக்காக வடக்கு கிழக்கு இணைந்த தாய்மார்களாக நாங்கள் ஒன்றிணைஞ்சு இந்த மாநாட்டிற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் 30ஆம் தேதி வீரசிங்கம் மண்டபத்தில் இன அழிப்பு செய்யப்பட்ட ஒரு படுகொலை செய்யப்பட்ட வீரசிங்க மண்டபத்துக்கு முன்பாக இந்த பேரணியானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. காலையில் 9 மணி போல இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டு தந்தை செல்வா மண்டபத்துக்கு பேரணியாக வந்த பிற்பாடு இந்த மாநாட்டிற்கான நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதை இந்த ஊடக வாயிலாக எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறோம். அந்த மாநாட்டின் நோக்கம் இவ்வளவு காலமும் உலக பொறிமுறையில நம்பிக்கை இழந்து சர்வதேச நீதி பொறிமுறையை வேண்டி பாதிக்கப்பட்ட தரப்பாக நீண்ட காலமாக நாங்கள் சர்வதேச விசாரணையூடாக எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது உண்மையை கண்டறிந்து அதுக்கான பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும் என்பதை வலியுறுத்தி 2017ஆம் ஆண்டில இருந்து நாங்கள் கோரி வாரம். ஆனால் இருந்தும் இதுவரைக்கும் எங்களுக்கான எந்த ஒரு நீதியும் பெறாத பட்சத்தில் இலங்கை அரசானது அரசுகள் மாறினாலும் தலைவர்கள் மாறினாலும் பல வாக்குறுதிகளை எங்களுக்கு சொல்லி மக்கள் தலைவர்களாக வந்தாலும் ஆனால் அவர்கள் எங்களுடைய பிரச்சினை என்பதை தொட்டு கூட பார்ப்பதில்லை, அதை கிடப்பிலே போட்டு விடுகிறார்கள். எனவே இந்த அரசும் OMP அலுவலகத்தை நாங்கள் நிராகரித்து நாங்கள் எங்களுடைய உறவுகள் இந்த 5 பேருடைய சாட்சியங்களை அவர்களுக்கு கொடுத்த நாங்கள் 5 வருஷம் கழிந்த பிறகும் அவர்கள் அந்த சாட்சியங்களை தொலைத்து விட்டோம். திரும்பவும் அந்த சாட்சியத்தை தாங்க என்று கேட்கிற நிலைதான் இந்த இலங்கை அரசின் ஊடாக கொண்டு வரப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகத்தின் வேலை திட்டமாக உள்ளது. அவர்கள் எங்களுடைய தரவுகளை திரட்டுவதும் எமக்கான ஒரு 2 லட்சம் ரூபாய் காசையும் கொடுத்து இந்த தாய்மாருக்காக காசையும் கொடுத்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுடைய அன்பான உறவுகளின் நிலை அறியாது அவர்கள் ஒரு இழப்பீடாக கொடுத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் இந்த அரசு மாத்திரமில்லை ஒவ்வொரு அரசின் நோக்கமாக இருக்குது. அப்ப இதுக்காகத்தான் நாங்கள் சர்வதேச விசாரணை வேணும் என்றதை நாங்கள் வலியுறுத்தி இந்த மகாநாடு சர்வதேச பிரதிநிதிகளையும் அழைத்து எங்களுடைய இத்தனை வருட போராட்டங்கள் நாங்கள் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாத்தையும் முன்வைத்து இந்த வருகின்ற சர்வதேச பிரதிநிதிகளுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் இந்த உலக பொறிமுறைக்குள்ள போய் பார்க்கலாமே என்று சொல்ற சில அமைப்புகளுக்கும் நாங்கள் எடுத்து கூறுவதற்காகத்தான் இந்த சர்வதேச மகாநாடாக யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கிலே நாங்கள் இந்த சர்வதேச மாநாடை கூட்ட உள்ளோம். அதுக்கான பெயரிடப்பட்டிருக்கிறது நீதிக்கான நீள் பயணம் என்று சொன்னால் நாங்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு நீதி கேட்டு நீண்ட காலமாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு. இந்த நிகழ்ச்சியானது எங்களோட தங்களுடைய அன்பானவர்களை தேடி இறந்த தாய்மார்கள் 600க்கும் மேற்பட்டோர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகங்கள் அவர்களுடைய சாட்சிய புத்தகமாக அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் என்னும் பேரில் அந்த புத்தக வெளியீடும் அந்த குடும்பங்கள் அந்த தாய்மாரை மதிப்பளிக்கும் ஒரு நிகழ்வும் அந்த மாநாட்டில் முக்கிய அம்சமாக இருக்கின்றது. அதே போன்று இவ்வளவு காலமும் நாங்கள் இலங்கை அரசுக்கோ சரி சர்வதேசத்துக்கு நாங்கள் கொடுத்த அறிக்கைகள் அது ஒரு புத்தகமாக்கப்பட்டு அந்த அறிக்கைகளும் வெளியிடப்பட உள்ளது. அதே போன்று எமது உறவுகள் அன்பானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டாலும் அவர்களுடைய பொருட்கள் அவர்கள் பாவித்த உடுப்புகள் அல்லது அவர்கள் பாவித்த பொருட்களை ஒரு கண்காட்சிப்படுத்தலும் அந்த மாநாட்டின் ஒரு அம்சமாக இருக்கின்றது. இதே போன்று சர்வதேச பிரதிநிதிகளின் உரைகளும் சர்வதேச பிரதிநிதிகளும் உரைகளும் தாய்மாரின் ஒரு கண்ணீர் கதைகளும்
ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாடு அமைய இருக்கிறது. ஆகவே இதே போன்று பல்வேறுபட்ட விடயங்கள் அந்த மாநாட்டில் எமது தாய்மாருடைய காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளின் வலியை உணர்த்தும் மாநாடாகத்தான் இந்த மாநாடு தந்தை செல்வா அரங்கிலே எதிர்வரும் 30ஆம் தேதி இந்த மாநாடு இடம்பெற உள்ளது. ஆகவே இதுக்கு பல்வேறுபட்ட தரப்புகளும் ஒன்றிணைந்து எங்களோடு கைகோர்த்து ஒருமித்த குரலோடு சர்வதேசத்துக்கு இது நாங்கள் ஒரு கடைசி எங்களால் முடிஞ்ச ஒரு முயற்சியில் அதிகபட்ச முயற்சியாக நாங்கள் இதை பார்க்குறோம். சர்வதேசத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்லும் ஒரு மாநாடாக நாங்கள் இந்த மாநாடை நாங்கள் பார்க்குறோம். அதுக்காக ஒவ்வொரு தாய்மாரும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள், ஓடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான வசதிகள் இல்லை, நிதி வளம் இல்லை. நாங்கள் நிதிக்காக போராடின தாய்மார்ன்னு சொன்னால் நாங்கள் எதுவும் செய்து கொண்டு போகலாம். நாங்கள் நீதிக்காக போய் நிற்கிற நேரத்தில் பல தடைகள் வருது, பல பிரச்சனைகள் வருது. ஏன் OMP அலுவலகத்தின் ஊடாக கூட எங்களுக்கு நாளைய தினம் இந்த மாநாட்டை இவ்வளவு காலமும் செய்யாத OMP அலுவலகம் இந்த காணாம போன தினத்துக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு மாநாடு செய்யறதுக்கும் தீர்மானிச்சிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் எமது பெற்றோர்களை அழைத்திருக்கிறார்கள். பெற்றோர் ஊடாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இது இந்த மாநாட்டை குழப்பு முயற்சியாகவும் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதே போன்று அரச பயங்கரவாதிகளோடு இணைந்து செயற்படுபவர்களும் எங்களுடைய இந்த தாய்மாரின் கண்ணீரான ஒரு மாநாடுன்னு தான் சொல்ல வேண்டும். அந்த மாநாட்டை குழப்பு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு பல்வேறு பக்கத்தாலையும் பல்வேறு பரப்புரைகளையும் பண்ணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து இது எல்லோருடைய தாய்மார்களுடைய கூட்டு முயற்சியை தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிகிறதுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல வருட உழைப்பும் கண்ணீரும் வேர்வையும் இந்த தாய்மாரின் உழைப்பாக இந்த மாநாடு இடம்பெற உள்ளது. ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் வலியும் வேதனையும் உங்களோட ஆதங்கங்களும் நாங்கள் புரியாதவர்கள் அல்ல. நாங்கள் நேரடியாகவும் சென்று அழைப்புகளை விடுத்திருக்கின்றோம். எங்களோட சக்திக்கும் மீறியும் நாங்கள் இதில் செயற்பட்டு எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம். ஒன்றுபட்டு அரசியல் பிரதிநிதிகள் இருந்து மதகுருமார் உட்பட இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் எல்லாரையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு அழைப்புதலும் கொடுத்து நாங்கள் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். ஆகவே உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவித்து இந்த சர்வதேசத்துக்கு இந்த மாநாட்டின் நோக்கத்தை ஏன் நாங்கள் இந்த சர்வதேச மாநாடு என்ற ஒரு பெயரை வச்சோம் என்று சொன்னால், உண்மையிலேயே இது சர்வதேச பிரதிநிதிகள் அதில் பங்கு பெற்றதாலும் சர்வதேசத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகளை இந்த தாய்மார் எடுத்து கூற இருப்பதாலும் அதே நேரத்தில் சர்வதேச பிரதிநிதிகளின் கருத்துரைகளும் இதில் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று பல்வேறுபட்ட சட்டத்தரணிகள் உட்பட பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே இதில் பங்கு பெற்றி தங்களுடைய கருத்துக்களையும் இதில் சொல்வதற்கு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாநாட்டுக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் தான் இப்போ வடமாகாணத்தில் இது நடப்பதனால் எங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் எதுவும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பெறாமல் இருக்கின்றது. பல பேர்கிட்ட நாங்கள் அந்த உதவிகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த உதவிகள் கிடைக்கும் பட்சத்தில் எல்லாரையும் கொண்டு போகலாம். தங்களால் முடிந்து நாங்கள் அழைப்புகள் விடுத்து அல்லது அழைப்புகள் தர மறந்திருந்தாலோ அல்லது நாங்கள் தர முடியாமல் போயிருந்தாலோ அனைவரையும் இந்த ஊடக வாயிலாக அனைவரையும் இந்த மாநாட்டுக்கு அழைக்கின்றோம். தங்களுடைய முயற்சியாலும் தாங்கள் இதுக்கான ஏற்பாடுகளை செய்து அந்த மாநாட்டுக்கு உங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும். எங்களுக்கான ஒரு நீதி நீண்ட காலமாக நாங்கள் நீள் பயணமாகவே போய்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்றைக்கு இழந்து அவர்களுக்கும் ஒரு சாட்சியங்களாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்த தாய்மாருக்கும் ஒரு சாட்சியங்களாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனையையும் கையில் எடுத்து இறந்த தாய்மாரின் குடும்பங்களையும் நாங்கள் அவர்களுக்காகவும் நீதி கேட்டு அந்த உறவுகளுக்காகவும் இருக்கின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இதில் எல்லாருமே
விமர்சனங்களாக பார்க்க வேண்டாம். இது ஒரு தமிழர்களின் பிரச்சனையாக பாருங்கள், ஒரு தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு பிரச்சனையாக பாருங்கள். எங்களுடைய உறவுகள் இன்றைக்கு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் இனி வரும் சந்ததிகளுக்கு அந்த இனிமேல் நடக்காம இருக்கணும், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டங்களை செய்து வருகின்றோம், வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய இந்த மாநாட்டின் அம்சமாக மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். நாங்கள் வீதிகளில் இருந்து போராடுவது எங்கள் உறவுகளுக்கு மாத்திரமில்லை, எமது சந்ததிக்காகவும் எமது இனத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும். ஆகவே தமிழ் இனத்தில் பற்றுள்ளோர் அனைவரும் இந்த மாநாட்டுக்கு ஒன்று திரண்டு அனைவரும் உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய ஆதரவு கரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு விடயங்களில் எங்களுக்கான உதவி திட்டங்கள் எதுவும் பெரிய அளவில் வந்து கிடைக்கவில்லை. மாநாடு செய்வதென்பது ஒரு பெரிய அளவு நிதியை கொண்டுள்ளது. ஆகவே அந்த பொருட்செலவுகள் நிறைய இருக்கிறதால இதுவரைக்கும் நாங்கள் போராட்டங்கள் செய்யும் போது எமது மாவட்டங்கள் இந்த வளங்களை பெற்று கொண்டுதான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த முறை ஜாழ் மாவட்டத்தில் இந்த மாநாடு நடக்குது என்பதற்காக தவிர்த்து நிற்காமல் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எமது அன்பான உறவுகளும் இதுக்காக பல்வேறுபட்ட செலவினங்கள் இருக்குது. அதுகளை நீங்களும் பொறுப்படுத்தி இந்த மாநாட்டை சிறப்புற செய்து ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு கூடிய ஒரு பொறுப்பு குரலாக நாங்கள் எங்களுக்கு சர்வதேச நீதிதான் வேண்டும், சர்வதேசம் தான் இதுக்கு நேரடியாக தலையிட்டு எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த குரலை நாங்கள் கூட்டு முயற்சியாக எல்லோரும் சேர்ந்து அந்த குரலை கொடுப்போம். ஆகவே அந்த மாநாட்டிற்கு அனைவரும் வரும்படி அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.